நாங்கள் யாரையுமே போய் இவ்வளோ கிட்டத்தில் பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்கள் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்கள் நஷ்டிடாக எங்கள் குழந்தைய கொடுத்துருக்கோம். என் பையன் என்னன்னு நினச்சி அந்த கட்சிக்கு போனானோ, பிறந்ததுலேருந்து என் பையன் அந்த கட்சியாகவே நினச்சேன். பூத்துலேயும் உட்காருவியான். என் பையன் நினச்சது நிறைவேற வேணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? அது தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்து போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதும். ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பொவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார், அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். விஜய் வந்தா நல்லா இருக்கும், சோ நம்ம அவங்களுக்கு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல போனாங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்லிதான் அவ்வளவு ஆர்வமா அவர் வந்தாரு. ஆனா நீங்களே வீடியோ தேடி இப்ப வீடியோ கால்ல பேசுறீங்க. அவரு பார்க்க முடியல, அவர்னால அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அவர் அழுதுட்டாரு. அவரு ஆமா அப்படின்னு அழுதாரு. அப்புறம் சொன்னோம், நீங்க எங்களுக்கு என்னைக்கு நீங்க துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். கண்டிப்பா நிச்சயமா நாங்க என்னைக்குமே துணையா இருப்போம். நேர்ல நான் கண்டிப்பா வர்றேன்.